ஸோ எண்களும் தொடர் வரிசைகளிலும் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸை ஷார்ட்கட்ல பார்க்கலாம். தட் இஸ் யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம். இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா a is equal to bq plus r. ரைட், இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா a is equal to புக்கர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. ஸோ புக்கர் அப்படின்னா இந்த bq plus r தான் நான் புக்கர்னு போடுறேன். ஸோ bq plus r புக்கர்னு சேர்த்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு a is equal to bq plus rன்னு வரும். அடுத்தது கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வடிவம். பொது வடிவம் நம்மளுக்கு இங்க கூட்டு அப்படின்னு இருக்கனால கூட்டணும் அப்படின்னா ஆட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட் அப்படின்னா என்ன பண்ணுவோம், தட் இஸ் ஏ ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. அடுத்தது ஏ கூட டி அடுத்தது ஆட் பண்ணுங்க. அடுத்தது ஏ கூட இங்க மொத்தம் எத்தனை டி இருக்கு, ஸோ 2 டி இருக்கு. அப்ப 2 டி ஆட் பண்ணுங்க. அப்புறம் ஏ பிளஸ் 3 டி இப்படி ஆட் பண்ணிக்கிட்டே வரிசையா போயிட்டே இருக்கணும். அதுதான் பாத்தீங்கன்னா கூட்டுத்தொடர் வரிசையினுடைய பொது வடிவமாக இருக்கும். அடுத்தது கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ டேர்ம் nth டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னா அண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு அப்படின்னா எப்படின்னா ஏ போட்டுக்கோங்க, அடுத்தது n போட்டுக்கோங்க, அடுத்தது டி போட்டுக்கோங்க. இந்த ஏவையும் என்னையும் இந்த பிளஸ் பண்ணிட்டு இந்த n கிட்ட -1 பண்ணுங்க. ஸோ இங்க பிளஸ் பண்ணுங்க, இங்க -1 பண்ணுங்க. அப்ப என்ன கிடைக்குது பாருங்க, தட் இஸ் tn is equal to a plus n minus 1 into d. அதாவது அண்டு அப்படிங்கிற ஷார்ட் ஃபார்ம் வச்சுக்கோங்க. அடுத்து கூட்டுத்தொடர் வரிசையினுடைய உறுப்புகளினுடைய எண்ணிக்கை மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்கு. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 அப்படின்ட்டு ஸோ இப்படி போயிட்டே இருக்கும். அதுல லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா 10 இருக்குது அப்படின்னா மொத்தமா 10 உறுப்புகள் இருக்கு இல்லையா. அப்படி அது எத்தனை உறுப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா அப்படி பாத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு எத்தனை நிறைய லட்டு வேணும் இல்லையா. ஸோ நம்ம லட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம். லட்டு 1 வேணும். அந்த லட்டு யூ விட்டுருங்க லட்டுல. ஸோ லட் 1 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் என்னன்னு எழுதணும், தட் இஸ் n is equal to L A அடுத்தது D. இது மூணுமே இப்படி போட்டுக்கோங்க. பிளஸ் 1 போட்டுக்கோங்க, இங்க மைனஸ்ல ஏவை போட்டுக்கோங்க. அப்போ n is equal to L minus A by D plus 1. இதுதான் பாத்தீங்கன்னா கூட்டுத்தொடர் வரிசையின் உறுப்புகளின் எண்ணிக்கை பார்க்கறதுக்கு நமக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட் பொது வித்தியாசம். ஸோ வித்தியாசம்னா என்ன சொல்லுவோம், ஸோ வேறுபாடு. ஸோ வித்தியாசம்னா என்னது, ஸோ கழிக்கணும். ஸோ கழிக்கணுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எதை கழிக்கணும், ஸோ நமக்கு தெரியும் டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இப்போ இந்த டேர்ம் 2ல இருந்து டேர்ம் 1 கழிக்கணும். ஸோ மறந்துடாதீங்க. ஸோ டி அப்படிங்கிறது டிஃபரன்ஸ்ங்கிறது என்ன, T2 மைனஸ் T1 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கூட்டுத்தொடர் வரிசையினுடைய n உறுப்புகளின் கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதுக்கு நீங்க ஞாபகம் என்ன வச்சுக்கணும், தட் இஸ் நண்டு டு அண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த நண்டுங்கிறது n2 அது பைல போட்டுக்கோங்க. நண்டுங்கிறதுக்கு பதிலா n/2 அப்படின்னு போட்டுக்கோங்க. இந்த 2 அப்படியே நம்ம போட்டுக்கணும். அண்டு நம்ம ஆல்ரெடி இங்க பாத்துருக்கோம் இல்லையா. ஸோ என்னன்னு பாத்துருக்கோம், ஸோ a plus n minus 1 into d அப்படின்னு சொல்லி நம்ம போடுவோம் இல்லையா. ஸோ அதான் நம்ம இங்க போட போறோம். தட் இஸ் அப்ப sn அப்படிங்கிறது சம் ஆஃப் n டேர்ம்ஸ் எப்படி போடுவீங்க, தட் இஸ் நண்டுனா n/2 into ஸோ 2 அப்படிங்கும்போது 2 நம்ம போட்டுக்கிட்டோம். இந்த 2 போட்டுக்கிட்டோம். 2 போட்டுக்கிட்டு அண்டு போடணும். அண்டுக்கு a plus n minus 1 into d அப்படின்னு போடணும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா SNக்கு உண்டான ஒரு ஃபார்முலா. இப்ப SNக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு. ஸோ அது வேணும் அப்படின்னா ஸோ SN is equal to அப்ப நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா நண்டு ஆல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நண்டு ஆல் அப்படின்னா ஸோ தட் இஸ் n/2. நண்டுக்கு பதிலாக n/2 போட்டுக்கோங்க. ஆளு அப்படின்னா யாரு, ஒரு ஆளு போய் நண்டை பிடிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா a plus Lன்னு கொடுத்துக்கோங்க. அப்ப கூட்டுத்தொடர் வரிசையின் n உறுப்புகளின் கூடுதலுக்கு 2 விதமான ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னு நண்டு டு அண்டு, இன்னொன்னு நண்டால் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த கூட்டுத்தொடர் வரிசையின் அடுத்தடுத்தின் 3 உறுப்புகள், அப்ப மூணு ஆட்டுக்குட்டிங்க போயிட்டு இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அடுத்தடுத்த 3 உறுப்புகள்னா சோ நம்ம என்ன நெமோனிக்ஸ் எடுக்கணும்னா ஆடு அப்படிங்கிறது. சோ ஆடு ஆடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஆடு அப்படின்னா என்னன்னா தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆடு அப்படிங்கிறதுக்கு ஏவும் டியும் போட்டுட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது அப்படிங்கிறதுக்கு ஏ போட்டுக்கோங்க. அடுத்தது ஆடு அப்படிங்கிறதுக்கு ஏவும் பிளஸ் டின்னு போட்டுக்கோங்க. அப்ப இதுதான் கூட்டுத்தொடர் வரிசையின் அடுத்தடுத்த 3 உறுப்புகள். இது பெருக்கு தொடர் வரிசையின் பொது வடிவம் கேட்டாங்கன்னா இப்ப நம்ம பெருக்கு அப்படிங்கறது நம்ம இப்ப யார் பெருக்கிட்டு இருக்காங்க வீட்டுல அப்படின்னும் போது நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆறு பெருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட் அப்படி கொஸ்டின் கேட்ட மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஜஸ்ட் நம்ம
எக்ஸாம்ல எழுதும் போது நம்மளுக்கு ஈஸியா அது மைண்ட்ல வரணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நான் வந்து ஒரு ஷார்ட்கட்ல சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இங்க ஆ அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஏ போட்டுக்கோங்க. அடுத்தது ஆர் அப்படிங்கும்போது ஏஆர், அடுத்தது ஆர், மறுபடியும் ரெண்டாவது ஆர் வரும்போது ஏஆரினுடைய தலை மேல 2 வச்சுக்கோங்க, அதாவது ஏஆர் ஸ்கொயர், அடுத்தது ஏஆர் டு தி பவர் 3, அப்புறம் இப்படியே போயிட்டே இருக்கும். ரைட். அடுத்தது பெருக்குத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு. நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், கூட்டுத்தொடர் வரிசையினுடைய எண்ணாவது உறுப்புக்கு நம்ம பாத்தீங்கன்னா அண்டு அப்படிங்கிற ஒரு இதை பார்த்தோம், இங்க பார்த்தோம் இல்லையா. கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு அப்படிங்கிறதுக்கு அண்டு அப்படின்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா. அதே போல நம்ம இப்ப இந்த பெருக்குத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்புக்கு என்ன ஃபார்முலா போடணும்னா அரணை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அரணை, ஸோ அரணை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அரணை அப்படின்னா பாருங்க, ஸோ nth term வேணும் அப்படின்னா தட் இஸ் ஏ ஆர் டு தி பவர் n மைனஸ் 1, அதாவது அரணை, ஏக்கு அரணை அப்படிங்கும்போது n மைனஸ் 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அரணை. ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பொது விகிதம். எதுக்கு பொது விகிதம்? ஆக்சுவலா இங்க மேல பார்த்த அந்த கூட்டுத்தொடர் வரிசையை பொறுத்த வரைக்கும் ஸோ கூட்டுத்தொடர் வரிசையில பொது வித்தியாசம்னு இருக்கும். வித்தியாசம்னா கழிக்க அப்படின்னு போது, பொது விகிதம் அப்படின்னா ஸோ இது வகுக்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வகுக்கிறது அப்படின்னா என்னது, அங்க வந்து என்ன பண்ணோம், T2 மைனஸ் T1 போட்டோமா, இங்க T2வையும் T1ஐயும் நம்ம வகுக்கிறோம். மொத்தத்துல ஃபர்ஸ்ட் T2 தான் போடணும், அதுக்கப்புறம் தான் T1 போடணும். ஓகே. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேஷியோ, ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ விகிதம் அப்படின்னா வகுக்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பெருக்குத்தொடர் வரிசையினுடைய n உறுப்புகளின் கூடுதல் அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா. ஆக்சுவலா இங்க பாருங்க, கூட்டுத்தொடர் வரிசையினுடைய n உறுப்புகள் கூடுதலுக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், நண்டு டு அண்டு, அப்புறம் நண்டால் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா. இங்க நம்ம பெருக்குத்தொடர் வரிசைனாலே அரணை அப்படிங்கறத ஞாபகம் வச்சிருக்கோம். சோ அப்ப அதனால இதை நம்ம எப்படி எழுதணும்னா ஸோ அரணை அப்படின்னு போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாம சோ அரணை பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரன் பண்ணுவோம். சோ ரன் அப்படிங்கும்போது R1 போட்டுக்கோங்க. இப்ப இந்த அரணைக்கு பதிலா சோ நம்ம இங்க ஏ ஆர் டு தி பவர் n மைனஸ் 1 போட்டோம் இல்லையா. இப்ப இந்த -1 மட்டும் நம்ம கீழே போட்டுக்கணும். ஏன்னா கீழே தான் இப்ப நம்ம தரையில அரணை பார்த்தா ஓடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப என்னன்னு எழுதணும், தட் இஸ் எஸ் n இஸ் ஈக்குவல் டு a இன்டு ஆர் டு தி பவர் n மைனஸ் 1 கீழே போட்டுக்கோங்க. அதாவது இந்த பவர்ல போடக்கூடாது, இந்த பவர்லயே கொண்டாந்துட்டு n மைனஸ் 1 இங்க போட்டுறாதீங்க, இது போடக்கூடாது. சோ அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணணும், சோ அங்க போடக்கூடாது. சோ அதுக்கு பதிலா நம்ம எங்க போடணும், சோ கீழே தான் போடணும். சோ டிவிஷன்ல என்ன போடுறீங்க, சோ ரன்னா ஆர் மைனஸ் 1, சோ ஆர் மைனஸ் 1 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், பெருக்குத்தொடர் வரிசையின் அடுத்தடுத்த 3 உறுப்புகள். இப்ப இங்க கூட்டுத்தொடர் வரிசையில நம்ம இங்க மேல பார்த்தோம் இல்லையா. சோ அடுத்தடுத்த 3 உறுப்புகளுக்கு ஆடு ஆடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப இங்க பெருக்குத்தொடர் வரிசையினுடைய அடுத்த 3 உறுப்புகளுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா 6 6 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 6 அப்படின்னா என்னன்னா தட் இஸ் a/6, a/a6. சோ இதுதான் அடுத்தடுத்த 3 உறுப்புகளுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப முடிவிலி தொடரின் கூடுதல் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இப்ப பாருங்க, இது என்னது, முடி கூட்டல் இல்ல, தட் இஸ் முடி இல்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஒவ்வொரு முடியா வந்து ரன் ஆயிட்டு இருக்கு, அப்ப போயிட்டு இருக்கு அப்படிங்கறது இது கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும். இருந்தாலும் சோ ஒவ்வொரு முடியா நமக்கு கீழே விழுவுது அப்படிங்கும் போது அதை கீழே போட்டுக்கோங்க. யாருக்கு அப்படின்னா ஏங்கிற நபருக்கு. அப்ப நம்ம என்னன்னு எழுதணும், தட் இஸ் இப்ப ஆக்சுவலா முடி விழி அப்படிங்கும் போதே சோ இல்ல அப்படி அதை மேக்ஸ்ல வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நீங்க இந்த விழியில இருக்கக்கூடிய இதை வந்து இந்த மாதிரி இன்ஃபினிட்டி சிம்பிளுக்கு மாத்தி விட்டுருங்க. அப்ப என்னது, தட் இஸ் எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா சம் ஆஃப் இன்ஃபினிட்டி, அதான் இப்படி போடணும். ஓகே. அது எதுக்கு சமமா இருக்குன்னா சோ ஏங்கிற நபருக்கு சோ ஒரு முடியா ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடணும். சோ கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும், இருந்தாலும் உங்களுக்கு இது ஞாபகம் வரும். நெக்ஸ்ட், முதல் n இயல் எண்களின் கூடுதல் அப்படின்றாங்க. சரி, இந்த முதல்ல வரக்கூடிய n இயல் எண்களுடைய கூடுதல். அப்ப இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். சோ ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ஃப்ரெண்ட் யாரு, சோ ஒரு நண்பன் இருந்தானா அதுக்கு பக்கத்துல அடுத்த நண்பன் இருப்பான். அப்ப n+1. அப்ப மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, சோ 2 பேர் இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப என்னன்னு எழுதணும், தட் இஸ் sum of n numbers அப்படின்னு சொல்லி போட்டுட்டு சோ n numbers அப்படின்னா 2 நண்பர்கள், n-ம் n+1-ம், சோ மொத்தம் 2 நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்தது முதல் n இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் அப்படின்றாங்க. அதேதான் முதல் n இயல் எண்களின் கூடுதல்னா ஜஸ்ட் நண்பனுக்கு அடுத்து ஒருத்தர் இருப்பாரு. இங்க வர்க்கங்கள் அப்படின்னு சொன்னா மொத்தம் 6 பேர் இருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ என்னங்கிற ஒரு நபரு, அவருக்கு பக்கத்துல அதனுடைய நண்பன், அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு நண்பன் வந்து 2n+1 ஞாபகம் வச்சுட்டு மொத்தமா எல்லாம் சேர்ந்து 6 பேர் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்ச மாதிரி போட்டுக்கிட்டு அப்ப Sn = n × n+1 × 2n+1/6 போட்டுக்கோங்க.
அடுத்தது முதல் எண் இயல்களின் கணங்களின் கூடுதல். சோ முதல் எண் எண்கள்னா நமக்கு தெரியும், தட் இஸ் நண்பனும் நண்பன் கூட பக்கத்துல ஒருத்தரும் சேர்ந்து, சோ மொத்தம் 2 பேருன்னு சொன்னோம் இல்லையா, அவங்களுக்கு தலை மேல கணத்தை வச்சிருங்க. அது எத்தனை கணம்னா 2 கணத்தை வைங்க. அப்போ சோ என் அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. அப்போ முதல் எண் இயல்களின் கணங்களின் கூடுதலுக்கு என்ன ஃபார்முலா? Sn சமம் n into n plus 1 divided by 2 the whole squared. எல்லாத்துக்குமே தலையில சேர்த்து 2 வைங்க. நெக்ஸ்ட் முதல் n ஒற்றை இயலன்களின் கூடுதல். அப்ப n அப்படிங்கிற ஒரே ஒருத்தர் மட்டும் தான் இருப்பாரு, அவருடைய தலையில வந்து 2 வச்சிருங்க. சோ அப்ப அதுதான் வந்து Sn ஆக இருக்கும்.